சீனிவாசன் சார், அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங். கூட்டம் நிகழ்ச்சி துவங்கிருச்சு. குட் மார்னிங்லாம் இடையில கேள்வி நேரத்தில் வச்சுக்கலாம். நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போயிடுவோம். அன்மியூட் பண்ணி பேச வேண்டாம் யாரும், ப்ளீஸ். ஓகே. இது ஸ்டார் அகாடமியுடைய 36வது வாராந்திர ஜோதிட சிறப்புரை கூட்டம். தொடர்ந்து எங்களுக்கு நல்லாதரவு வழங்கி வரக்கூடிய ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்டார் அகாடமியின் சார்பில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய கூட்டத்தின் சிறப்புரை மாந்தியின் மகத்துவம். சிறப்புரை நிகழ்த்துபவர் நம்ம ஐயா ஆனந்த நிலையம். அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஏராளமான ஜோதிட புத்தகங்களை, கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 600க்கு மேற்பட்ட ஜோதிட புத்தகங்களையும் ஆன்மீக புத்தகங்களையும் பதிப்பித்தவர் ஐயா ஆனந்த நிலையம் கைலைமணி சிவஸ்ரீ சிதம்பரம் ஐயா அவர்களை இந்த தளத்திற்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா அவர்களுக்கு ஸ்டார் அகாடமியின் சார்பில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ மாந்தி அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கா? பல பேர் மாந்திங்கிற விஷயத்தை ஜாதகத்தில் குறிக்கிறாங்க. மாந்தியும் குலிகனும் ஒன்றா அல்லது வேறு வேறா? இந்த ஜோதிடத்தில் அல்லது ஜாதகர்களுக்கு இந்த மாந்தி ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன? இது சுபர் வரிசையில் வருமா அல்லது அசுபர் வரிசையில் வருமா? இப்படி பல சந்தேகங்கள் நம்முடைய ஜோதிட அன்பர்களுக்கு இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்துவதற்காக நம்முடைய ஐயா விஆர்கே சிதம்பரம் ஐயாவை கேட்டுக்கொண்டதின் பேரில், ஏன்னா வழக்கமாக கூடுதல் அனுபவம் உள்ளவர், மாந்தியின் மகத்துவன்ற ஒரு புத்தகத்தையே அவங்க ஆனந்த நிலையம் சார்பில் நம்ம அல்லூர் வெங்கட்ராமையர் எழுதின புத்தகத்தையே அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை இவங்க பேசினா சிறப்பாக இருக்குன்ற அடிப்படையில் நம்முடைய வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு தளத்தில் வந்து சிறப்புரையாற்ற இருக்கிறாங்க. ஐயாவை பற்றி அறிமுகம், ஒரு சின்ன உரை. 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் பிறந்தவர். பெற்றோர் பெயர் தகப்பனார் காசி விஸ்வநாதன், தாயார் ஞானாம்பாள். ஜோதிடத்துக்கு எவ்வளவு பொருந்தி வருது பாருங்க. ஐயா பேர் சிதம்பரம். 1987ஆம் ஆண்டுல ஆற்காடு பஞ்சாங்கத்தை இவங்களுடைய ஆனந்த நிலையம் தான் பதிப்பித்தாங்க. கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் அந்த பஞ்சாங்கத்தை பதிப்பித்திருக்காங்க. அன்றைக்கு இருந்த காஞ்சி பெரியவா கிட்ட ஐயா தொடர்பில் இருந்தவங்க அந்த பஞ்சாங்கங்களை கொண்டு போய் ஐயா கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வந்து தான் இந்த பஞ்சாங்கங்களை வெளியிடும் பழக்கம் வைத்திருந்தாங்க. அதுக்கடுத்து காஞ்சி மடத்து பஞ்சாங்கத்தை கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்கள் பதிப்பித்திருக்காங்க. பாலன் பஞ்சாங்கத்தையும் ஒரு 10 ஆண்டுகளாக பதிப்பித்திருக்காங்க. பெருமைக்குரிய விஷயம், என்னுடைய ஜோதிட குருநாதர் லயன் டாக்டர் கே பார்த்தசாரதி அவர்கள்தான் ஐயாவிற்கும் அடிப்படை ஜோதிடத்திற்கான குருநாதராக இருந்திருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் சக பள்ளி மாணவர்கள் கூட எடுத்துக்கலாம். லயன் டாக்டர் பார்த்தசாரதி அவருக்கு குருநாதர். குமுதம் ஜோதிடம் ஐயா ஏஎம்ஆர் என்று சொல்லப்படுகின்ற தமிழகம் முழுக்க ஜோதிடத்தில் மக்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய மரியாதைக்குரிய ஐயா ஏஎம் ராஜகோபாலன் ஐயாவும் இவருக்கு குருநாதர். 1995 அவரோட தொடர்ந்து தொடர்பில் வச்சுக்கிட்டு அவர்கள் ஒவ்வொரு கஷேத்திரங்களையும் பரிகார ஸ்தலங்களையும் வீடியோ எடுத்து அவர்களை அதில் பேச வைத்து இந்த விஷயங்கள் பரிகாரம் சொல்லி இப்போ ஐயா யூடியூப் வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி புலிப்பாணி சுந்தர வரதாச்சாரியார் அன்றைக்கு ஐகாஸ்ல வந்து துணைத் தலைவராக இருந்தவர். அவங்களும் ஐயாவுடைய ஜோதிட குருநாதர். நல்லாசிரியர் தேவராஜ் அவர்களும் ஐயாவுக்கு ஜோதிட குருநாதர். நம்முடைய தளத்தில் ஆயுள் நிர்ணய கணிதம் சிறப்புரை நிகழ்த்திய பராசர ஓரா சாஸ்திரம் புத்தகத்தை எழுதி அது ஆனந்த நிலையத்தில் தான் பதிப்பிச்சிருக்காங்க. நம்ம அல்லூர் வெங்கட்ராமையர் அவர்களும் நம்ம சிதம்பரம் ஐயாவுக்கு ஜோதிட குருநாதர். யாருமே சின்ன ஆளுங்க கிடையாது. அத்தனை பேருமே
இந்த துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள். ஏஎம்ஆர் ஐயாவும் சரி, லயன் பார்த்தசாரதி, புலிப்பாணி சுந்தரவரதாச்சாரியார், அவருடைய அந்த இந்த புத்தகங்கள்லாம், காளிதாசருடைய உத்தரகாலாமிர்தம் புத்தகங்கள்லாம் அவர் உரை எழுதியிருக்கார். நல்லாசிரியர் தேவராஜ், அல்லூர் வெங்கட்ராமையர், அப்படி ஒரு பல ஆன்மீக ஜோதிட ஜாம்பவங்களோட தொடர்பு இருக்கக்கூடிய, அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டு ஜோதிடம் படித்த ஐயா அவர்கள் இதுவரைக்கும் ஒரு 600 புத்தகங்கள், ஜோதிட புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. ஆனந்த நிலையத்தின் பேர்ல ஜோதிடமும் பார்த்துட்டு வராங்க. இவருடைய தகப்பனார் நேதாஜி சுதந்திர போராட்ட வீரர், நேதாஜியுடைய INA ஆர்மியில் இருந்தவர், தேச விடுதலைக்காக போராடிய குடும்பம். அப்படி ஒரு பாரம்பரியம் மிக்க குடும்பம். தேச விடுதலைக்காக போராடணும்ன்றதுனால கொடுக்கிற பென்ஷன் கூட, நான் நாட்டு விடுதலைக்காக போராடினேன், எனக்கு பென்ஷன் தேவையில்லை என்று அவருடைய தகப்பனார் மறுத்தவர். அப்படி ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்திலிருந்து ஒருவர் நமக்கு பேசுவது இங்கே பெருமைக்குரிய விஷயம். மதுரையில் 30 ஆண்டுகளாக இருந்து அங்கதான் படிச்சிருக்காங்க. BSc BGL ஐயாவுடைய படிப்பு. சென்னையில் இப்பொழுது 40 வருமா இருக்காங்க. ஆனந்த நிலைய புத்தக பதிப்பு நிறுவனம் டி நகரில் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நாம ஸ்டார் அகாடமியில் விற்பனை செய்துட்டு இருக்கக்கூடிய பராசர ஓரா சாஸ்திரம், ஆயுள் நிர்ணய கணிதம், இப்படி ஏகப்பட்ட புத்தகங்கள்லாம் ஐயாவுடைய ஆனந்த நிலையத்தில் பதிப்பிக்கப்பட்ட புத்தகங்கள் தான். ஸோ இப்படி ஜோதிடத்தோடும் புத்தகங்களோடும் இரண்டர கலந்த மதிப்பிற்குரிய கைலைமணி சிவஸ்ரீ VRK சிதம்பரம் ஐயா அவர்களிடம் இன்றைக்கு மேடை ஒப்புவிக்கிறோம். ஐயா, நீங்க உங்க நிகழ்ச்சியை துவக்கலாம். இன்றைய தலைப்பு மாந்தியின் மகத்துவம். திரு VRK சிதம்பரம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சியை துவக்குகிறோம். நன்றி, வணக்கம். ஐயா மியூட்ல இருக்குங்கய்யா, உங்களது மியூட்ல இருக்கு. பேசலாங்க. ஸ்டார் அகாடமி ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாந்தியை பத்தி நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளவா ஜோதிடர்கள் எல்லாம் 9 கிரகத்தை வச்சுதான் எல்லா பலனும் எல்லாமே சொல்றோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனா கேரளாவில் மாந்தி இல்லாம அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் சொல்றது இல்லை. அதை வச்சுதான் கணிக்கிறாங்க. மாந்தி சனியினுடைய மாந்தி குளிகன்னு 2 பேர் சனியினுடைய புதல்வர்கள் அப்படின்னு உத்தரகாலாமிர்தம் சொல்லுது. ஆனா மற்ற ஜோதிட கிரந்தங்கள்லாம் மாந்தியும் குளிகனும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி மற்ற கிரந்தங்கள்லாம் சொல்றாங்க, சொல்லப்பட்டிருக்கு மற்ற கிரந்தங்கள்ல. மாந்தியை பத்தி புலிப்பாணி 300, புலிப்பாணி ஜோதிடம் 300, உத்தரகாலாமிர்தம், பரதீபிகை, பராசர ஹோரை, ஜாதக பாரிஜாதகம், ஜாதக அலங்காரம், ஜாதக பரகித கணிதம், பதிபத்ததி, ஜாதக அத்தியாச்சாரியம், ஜோதிட சாகரம், ஜாதக தேஷ்மார்க்கா, தேவகரணம், மற்ற இந்த தேவகேரளம், இதுல எல்லாத்துலயும் மாந்தியை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. மாந்தி பிறந்ததே ராவணன் இதுல மகாபாரதத்துல ராவணன் ராமாயணத்துல ராவணன் நவகிரகங்களை கவிழ்த்து போட்டு அதன் முதுகுல நடந்து அதன் மேல ஏறி அரியணை ஏறுறதுக்காக படிச்சிருக்கோம். நாரத முனிவர் என்ன பண்ணாரு, ராவணன்ட்ட சொன்னாரு, முதுகுல ஏறி சொல்றது சென்று அரியணை ஏறுவதற்கு வீரனுக்கு அழகல்ல, அதனால மார்புல நடந்து நீங்க அரியணை ஏறுங்க அப்படின்னு சொல்லி நாரதர் சொன்னதுனால நவகிரகங்கள் எல்லாத்தையும் மல்லாக்கு போட்டு, எல்லாம் சூரியன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள்லாம் மல்லாக்கு போட்டுட்டு அது மேல கால் வைத்து ஏறினாங்க. எதுவுமே நடக்கல. ஆனா சனி மீது ஏறி மேல போகும்போது சனியினுடைய பார்வை பட்டதுனாலதான் அந்த வலிமை குன்றி பின்னாளில் ராமனிடம் ராவணன் தோற்றான் அப்படிங்கிறது ஒரு இது ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சனி பகவான் ராவணின் மிக வலுவான நேரத்தில் அவனுக்கு பிறக்கும் இந்திரஜித்தால் அனைவரும் அழிவர் என்பதற்காக தனது வியர்வை அழுக்கிலிருந்து இந்திரஜித்து பிறக்கும் நேரத்தில் மாந்தியை தோற்றுவித்ததாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது.
எனவே இந்திரஜித்தை அழிப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டவனே மாந்தி. அழிப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டவன் எப்படி நல்லது செய்வான்? அநேகமாக கெடுதல்கள் தான் அதிகம் இருக்கும். ஒரு சில சமயங்களில் நல்லது செய்யும். மற்றொரு உபாதையும் உண்டு. சனிக்கும் குருவிற்கும் நாரதர் சண்டையை ஏற்படுத்தியதாகவும் அதில் சனிக்கு காயம் ஏற்பட்டு கீழே விழுந்ததாகவும் அந்த இரத்தத்தில் மாந்தி உதயமானதாகவும் புராணங்கள் கூறுகின. எது எப்படி ஆயினும் சண்டையில் பிறந்தவர் மாந்தி. சூரியனுக்கும் சனிக்கும் இடைப்பட்ட தூரம் சுமார் 148 கோடி கிலோமீட்டர் ஆகும். சூரியன் சனியை சுற்றி எடுத்துக்கொள்ளும் காலம் 29 ஆண்டுகள் ஆகும். பூமியை விட 700 மடங்கு பெரிதாக இருந்தாலும் கனத்தில் 100 மடங்கு தான் உள்ளது. பூமியை வைத்து ஒப்பிடும்போது எடை குறைவுதான். சனி கிரகத்தை அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன் ஆகியவைகள் சூழ்ந்துள்ளன. கருநீளமான கிரகம். இந்த சனி கிரகத்துக்கு 9 உபகிரகங்கள் உள்ளன. 8 கிரகங்கள் அப்பிரதட்சணமாக வருகின்றன. ஒரு கிரகம் மட்டும் பிரதட்சணமாக வருகிறது. இந்த கிரகம் தான் டைட்டான் என்று அழைக்கப்படுகிறது. இந்த டைட்டான் தான் மாந்தின்னு இப்ப குறிப்பிடப்படுது. அதனால இந்த ஜோதிட சாஸ்திரத்துல குளிகனுக்கும் மாந்திக்கும் உள்ள ஒரே இடம் நம்ம தமிழ்நாட்டுல திருநறையூர் அப்படிங்கிற ஒரு அங்க கல்கருடனுக்கு பக்கத்துல இருக்கு. கும்பகோணத்துல இருந்து 12 கிலோமீட்டர்ல கல்கருடனுக்கு பக்கத்துல இருக்கு. சனியோட மாந்தி குளிகன் 2 பேரும் இருக்காங்க. அப்போ உத்தரகாலமரத்துல 2 பிள்ளைங்கன்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால சனியின் நேரமும் குளிகன் நேரமும் மாந்தியின் நேரமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதாவது கூட்டத்தோட மரணம் அப்படி ஏற்படுறதெல்லாம் அந்த மாந்தியினுடைய நிகழ்வு தான். எப்ப சண்டையில நிறைய பேர் மரணம் அடைகிறாங்க, ரயில் விபத்து, வெடிகுண்டு விபத்து, துப்பாக்கி சண்டை, பூகம்பம் போன்ற ஒரே நேரத்தில் அநேகம் பேர் இறக்கின்றன. இதுக்கெல்லாம் ஒரு ஜாதக அமைப்பிலும் இது போன்ற நிகழ்வு அது வெற்றி சர்வார்த்த சிந்தாமணியிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. 8ஆம் இடத்தில் பல கொடிய கிரகங்கள் அமர்ந்து இந்த கொடிய கிரகங்கள் செவ்வாயுடைய நவாம்சத்திலும் கொடிய சனி நவாம்சத்திலும் இருக்க நேர்ந்தால் அந்த ஜாதகர் பலருடன் சேர்ந்து ஒரே தருணத்தில் உயிரை விடுவார்கள். எல்லா சுபகிரகங்களும் நீச்சமடைந்தோ, பகை வீட்டில் அமர்ந்தோ, சூரியனுடன் நெருங்கி சரி. சனியின் புத்திரன் குளிகன் மாந்தி, குருவின் புத்திரர் யமகண்டன், புதனின் புத்திரர் அர்த்த பிரகானன், சூரியனின் புத்திரர் காலன், செவ்வாயின் புத்திரர் மெத்தியு. இப்ப தூமாதி பஞ்சமாதி கிரகங்களும் தூமாதி பஞ்ச கிரகங்களும் ஆகும். பஞ்சமாதி கிரகங்களும் தூமாதி பஞ்ச கிரகங்களும் ஆகும். அவைகள் வருமாறு தூமன், வியதி, வீதிபாதன், பரிவேடன், இந்திரதனுசு, தூமகேது இவங்க இருக்காங்க. அடுத்தது சனி பகவான் ஒரு அருவருப்பான உருவம் உடையவர். அதே சமயத்துல மாந்தி அழகான கிரகம். மாந்தி நாசால இருந்து எடுத்த புகைப்படத்துல சேட்டலைட் பிக்சர் நாசால இருந்து இப்படி காமிக்கிறாங்க. டைட்டான் நாசால இருந்து இந்த படங்கள்லாம் என்கிட்ட இருக்கு. நீங்க அனுப்ப சொன்னா நான் மெயில அனுப்பி கொடுப்பேன். இந்த ஸ்டார் அகாடமி தளத்துல போடலாங்கய்யா. அதே மாதிரி டைட்டான் எங்க இருக்கு அப்படிங்கிறது தெளிவா, இது எந்த சுற்றுவட்ட பாதையெல்லாம் தெளிவா இருக்கு. இந்த இமேஜஸ் அனுப்புனீங்கன்னா நம்ம இதுல போடலாம். அனுப்புறேன். சரிங்க, சரி. மாந்தி கணிதம் பகல் நாளிகை சனிக்கிழமை அன்னைக்கு 2 நாளிகை, வெள்ளிக்கிழமை 6 நாளிகை, வியாழக்கிழமை 10 நாளிகை இருக்கு, புதன்கிழமை 14 நாளிகை, செவ்வாய்க்கிழமை 18 நாளிகை, திங்கக்கிழமை 22 நாளிகை. இது பகல் பொழுது. ஞாயிற்றுக்கிழமை 28 நாளிகை. அதே மாதிரி இரவு நாளிகை சனிக்கிழமை 10 நாளிகை, வெள்ளிக்கிழமை 14 நாளிகை, வியாழக்கிழமை 18 நாளிகை, புதன்கிழமை 22 நாளிகை, செவ்வாய்க்கிழமை 2 நாளிகை,
திங்கக்கிழமை 4 நாளிகை, ஞாயிற்றுக்கிழமை திருப்பி 6 நாளிகை. சூரிய பகல் பொழுது வந்து சூரிய உதயத்திலிருந்து கணிதம் எடுத்துக்கணும். இரவு பொழுது சூரிய அஸ்தமனத்திலிருந்து கனவு எடுத்துக்கணும். விகிதாச்சாரியப்படி இந்த மாந்தி பொழுது கூடும் குறையும். இதுல இந்திரஜித்தை அழிப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்ட மாந்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாந்தி வந்து இப்ப சாப்ட்வேர் நிறைய வந்திருக்கு. அதுல கோவை கலைமகள் சாப்ட்வேர்ல மாந்தியை பத்தி குறிப்பிடல. அதே மாதிரி தேவராஜன் சார் போடுற சாப்ட்வேர்லயும் மாந்தியை பத்தி குறிப்பிடல. ஒன்லி அஸ்ட்ரோவிஷன் சாப்ட்வேர்ல மட்டும்தான் மாந்தியை பத்தி போடுறாங்க. அதனால நீங்க மாந்தியை பத்தி போடும்போது அந்த அஸ்ட்ரோவிஷன் சாப்ட்வேர் எடுத்துக்கிட்டு நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு பண்ணலாம். அஸ்ட்ரோவிஷன் சாப்ட்வேர்ல மாந்தி தெளிவா வந்துடும். அதே மாதிரி மாந்தியை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல 1, 4, 7, 8 இடங்கள்ல இருந்தா அவ்வளவு சரியான பலன்களை தர்றதில்லை. 12ஆம் இடத்துலயும் சரியான சன்னியாசி விஷம் போடுவாங்க, இல்லைன்னா நயமா பேசி மனம் சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 12வது இடத்துல விரயஸ்தானத்துல இப்படி இருக்கு மாந்தி. அதே மாதிரி 2ஆம் இடத்துலயும் கூச்சம் இல்லாமல் பேசுவேன், அசிங்கமாக இருக்கும் அலைபவன், தனம் குறைவு, இதெல்லாம் 2ஆம் இடத்துல. மாந்தி நல்லா இருக்கக்கூடிய ஒரே இடம் 5, 6, 10, 11. இதுல 11ல மட்டும்தான் அதிகமான நல்ல பலனை தருது. 5, 6 சுமாரான பலன்களை தருது. 10ல பரவாயில்லை, அப்படிதான் எடுத்துக்கணும். அதுல அந்த மாதிரி ஒரு இருக்கு. அதே மாதிரி திருஷ்டி தோஷமும் மாந்திக்கு இருக்கு. மாந்தி சூரியனோட சேர்ந்து இருந்தா அந்த ஜாதகர் தந்தையை கொல்லக்கூடிய அளவுக்கு கூடியவர். அதே மாதிரி அடுத்தது சந்திரனுடன் கூடியிருந்தால் ஜாதகரால் தாய்க்கு தொல்லை விளையும். செவ்வாயோட கூடியிருந்தா சகோதரனை ஜாதகர் இழப்பார். புதனுடன் கூடியிருந்தால் ஜாதகர் அறிவிலி. குருவுடன் கூடியிருந்தால் ஜாதகர் தெய்வ நம்பிக்கையிலிருந்து ஜாதகர் மாறுபடுவார். சுக்கிரனுடன் கூடியிருந்தால் ஜாதகருக்கு இதர மாதர்களுடன் தொடர்பு ஏற்படும். சனியுடன் கூடியிருந்தால் ஆயுள் குறையும். ராகுவுடன் கூடினால் ஜாதகருக்கு விஷ நோய் சங்கடம் ஏற்படும். கேதுவுடன் கூடினால் தீ விபத்து ஏற்படும். பொதுவாக மாந்தி நல்லதை செய்வது இல்லை. அதனால் மாந்தி தோஷத்தை குறைக்கிறதுக்கு ஒரே கல் வந்து புஷ்பராக கல் தான். சனிக்குரிய எந்த புஷ்பராக கல் அணிஞ்சுக்கிட்டு சனிக்குரிய எந்த சுலோகத்தை சொன்னாலும் மாந்தியின் தீவினை அகலும். அதே மாதிரி ஹோமத்துல சுதர்சன ஹோமம் பண்ணாலும் மாந்தி தோஷத்தை குறைக்கலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி திருஷ்டி தோஷம்னு சொல்றாங்க மாந்திக்கு. மேஷ லக்னம் ராசியில் மாந்தி இருந்தால் ஆடுகள் அது போன்ற வன விலங்குகளை காலையில கண் விழிச்சுடன் பார்க்காம இருப்பது நல்லது. இது திருஷ்டி தோஷத்தை போக்கும். ரிஷபராசிக்கு லக்னத்துல மாந்தி இருந்தா இருக்க பிறந்தவர்கள் காளை மாடு உருவங்களை காலையில் கண் விழித்து பார்க்காமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி மிதுன ராசியில பிறந்தவங்க இரட்டையர் படம் வீட்டில் உள்ளவர்கள் தவிர பிற ஜோடி உருவங்களை காலையில் கண் விழித்ததும் பார்க்கக்கூடாது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. லக்னத்தில் திருஷ்டி தோஷம்னு இருக்குயா. மாந்திக்கு திருஷ்டி தோஷம் இருக்கு. மேலும் லக்ன ராசியில மாந்தி இருந்தா ஆடு அது போன்ற வன விலங்குகளை காலையில கண் வெளிச்சம் பார்க்காம இருப்பது நல்லது. அதே மாதிரி ரிஷபராசி லக்னத்தில் மாந்தி இருந்தா இருக்க பிறந்தவர்கள் காளை மாடு உருவங்களை காலையில் கண் விழித்ததும் பார்க்காமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி மிதுன ராசியில பிறந்தவங்க, மிதுன லக்னத்துல பிறந்தவங்க வீட்டில் இரட்டையர் படம் அதே மாதிரி ஜோடி உருவங்களை காலையில் கண் விழித்து பார்க்க கூடாது. கடகராசி அல்ல கடக லக்னத்தில் மாந்தி இருக்க பிறந்தவர்கள் நண்டின் படம், பாம்பு புற்று படம், வயல்வெளிகளில் கண் விழித்ததும் எழுந்ததும் பார்க்காமல் இருப்பது நல்லது. அவ்வாறு பார்த்தால் அது திருஷ்டி தோஷமாகும். சிம்ம லக்னம் ராசியில் மாந்தி இருக்க பிறந்தவர்கள் மிருகங்களின் வடிவம், புலித்தோல், அரசு வகை உயர் அதிகாரிகளை காலையில் கண் விழித்ததும் பார்க்காமல் இருப்பது நல்லது. கன்னியில் மாந்தி இருக்க பிறந்தவர்கள் பெண்கள் முகத்தை காலையில் பார்க்காமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி ஓடத்துல பலர் பயணிப்பது போல படங்களையும் பார்க்காமல் இருப்பது நல்லது. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் மாந்தி இருக்க பிறந்தவர்கள் கடைவீதி, தராசு, நீதிபதி, வக்கீல் போன்றவர்களை காலையில் கண் விழித்து எழுந்ததும் பார்க்காமல் இருப்பது நல்லது.
துலாபர படத்தை அவர்கள் வீட்டில் கூட்டு குடும்பத்தை அப்படி வைத்தால் கூட்டு குடும்பத்தை பிரித்துவிடும். விருச்சிக ராசி அல்லது லக்னத்தில் மாந்தி இருக்க பிறந்தவர்கள் போலீஸ், ரயில், சிப்பாய் போன்ற படங்களை பார்க்காமல் இருப்பது நல்லது. காலையில விருச்சிகம் தேளையும் புதைகுழியையும் குறிக்கும். தேள் படம் பச்சை குத்தி இருந்தால் மாந்தி தோஷம் கடுமையாக வேலை செய்யும். தனுசில் ராசி லக்னத்தில் மாந்தி இருக்க பிறந்தவர்கள் மனிதனும் மிருகமும் கலந்த படங்களை பார்ப்பதையும், இரும்பு, ஆயுதம், வேடன், வில், அம்பு, கோதண்ட பொருட்கள் போன்றவற்றை கண்பிடித்தும் பார்க்காமல் இருப்பது நல்லது. மகரத்தில் மாந்தி இருந்தால் முதலையின் படங்கள் தோஷத்தை ஏற்படுத்தும். பன்னான், மான் போன்றவைகளை காலையில் கண் விழித்து பார்க்காமல் இருப்பது நல்லது. மான் கொம்பு வைத்திருக்கக்கூடாது. கும்பராசி லக்னத்தில் மாந்தி இருக்க பிறந்தவர்கள் வெறும் குடம், பயன்படுத்த முடியாத பாத்திரங்கள் போன்றவற்றை காலையில் கண் விழித்து பார்க்காமல் இருப்பது நல்லது. மீனராசி மீன லக்னத்தில் மாந்தி இருந்தால் மீன் தொட்டியை காலையில் பார்க்காமல் இருப்பது மீன் வளர்த்தால் மாந்தி தோஷம் அதிகமாக ஏற்படும், அவரை படாத பாடுபடுத்தும். இது மாந்தியினுடைய தோஷம் பரிகாரம். மாந்தி லக்னத்துல இருந்தா ஆரோக்கிய குறைவு ஐயா. 2ஆம் இடத்துல இருந்தா வாக்கு சுத்தம் இல்லை, வெளிநாடு செல்வ சம்பாத்தியத்தை இழந்துருவாங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல சகோதர சகோதரிகள் நல் உறவு இருக்காது. 4ஆம் இடத்துல இருந்தா வீடு வாகனம் குறைவா இருக்கும். 5ஆம் இடத்துல புத்திர பாக்கியம் குறைவு. ஐயா மியூட் ஆயிருச்சு. ஐயா மியூட் ஆயிருச்சு. ஐயா ஒன்றும் கேட்கல. மியூட் ஆயிருச்சுங்கய்யா. ஐயா மியூட் ஆயிருச்சு. அவங்க கவனிக்காம மியூட் ஆயிருச்சுங்கய்யா, பேசுறது கேட்கலங்கய்யா. ஏற்படும். கூட உதவிக்கு யார் இருக்காங்கய்யா? அங்க இருக்காங்க, பக்கத்துல இருக்காங்க. அவங்க எண் கொஞ்சம் கொடுங்கய்யா. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுங்கய்யா. 89250 23324. என்னங்க? 89250 23324. அவங்க தான் அங்க உதவிக்கு இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. நான் ஏதாவது அந்த ஆபீஸ் பொண்ணாது வந்து. சரி ரைட். அவங்களுக்கு கொஞ்சம் மியூட் ஆகுதா இல்லையான்னு கொஞ்சம் கவனிச்சுக்க சொல்லுங்க. உங்க போன் தானா மியூட் ஆகுது. ஆமா மியூட் ஆகுதா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே சரிம்மா. சரி சார் ரைட். நீங்க 10ல தொழில் சிரத்தை இல்ல, 10ல மாந்தி. 6வது சொல்லுங்க. 5ல இருந்து 10ல மாந்தி இருந்தா தொழில் சிரத்தை இல்லாம 5வது வரைக்கும் சொல்லிருக்கீங்க. 6ல சொல்லுங்க ஐயா. 6ல இருந்து சொல்லுங்க. 6 வந்து முதல் 6ல இருந்து சொல்றேன். 6ல எதிரியை வெல்வார்கள். 6ல மாந்தி இருந்தா. 7ல இருந்தா பல பெண்களோட தொடர்பு ஏற்படும். 8ல இருந்தா நோய், திடீர் மரணம் ஏற்படும். 9ல மாந்தி இருந்தா தாயார் தகப்பனாரோடு பிரிந்து வாழ்வாங்க. 10ல இருந்தா தொழில் சிரத்தை இருக்காது, தொழில் செய்வாங்க ஆனா சிரத்தை இருக்காது. 11ல நல்ல பலன் சொல்லப்பட்டிருக்கு. 11ல தான் மாந்தி ஒரு இதுக்கு அவ்வளவு நல்ல பலன்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல 12ல இருந்தா கடனாளி ஆயிடுவாங்கன்னு போட்டிருக்கு. அவ்வளவுதான், அதான் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த இதுல. ஆமா. சூரியன் மாந்தியோடு சேர்ந்தா அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் மாந்தியோட இருந்தா என்ன பலன் அப்படிங்கறத பத்தி. சூரியன் மாந்தியோட இருந்தா தகப்பனாருக்கு இடைஞ்சல் ஏற்படும். சந்திரனோட மாந்தி இருந்தா வருத்தம் ஏற்படும். செவ்வாயோட மாந்தி இருந்தா சகோதர தோஷம் ஏற்படும். புதனோட மாந்தி இருந்தா மனோவியாதி ஏற்படும். குருவோட மாந்தி இருந்தா கடன் தொல்லை. வேகமா சொல்றீங்க. ஹலோ சரவணகுமார், பேச வேண்டாம். நீங்க தேவைன்னா யூடியூப்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓ சரி சரிங்க. ரைட் ஓகே. சரி. புதன் மாந்தியோட இருந்தா மனோவியாதி குறிச்சுக்கிட்டீங்களா. குருவோட மாந்தி இருந்தா கடன் தொல்லை,
குழந்தைகள் வருத்தம் ஏற்படும். சுக்கிரனோட மாந்தி இருந்தா தாழ்ந்த பெண்களுடன் தொடர்பு, அந்த மாதிரி விவாகரத்து ஏற்படும். சனியோட மாந்தி இருந்தா வெண்குஷம், தகப்பனாருடன் சண்டை ஏற்படும். ராகுவோட மாந்தி இருந்தா விஷப்பிடித்தம் ஏற்படும், விஷம் குடிக்கிற மாதிரி ஏற்பட்டுரும். கேதுவோட மாந்தி இருந்தா எதிரிகளால் பயம். ஆமா, மாந்திக்கு ஒரே பரிகாரம் வந்து அந்த புஷ்பராகக்கல்ல போட்டு சனீஸ்வர பகவான் ஸ்லோகத்தை சொன்னோம்னா மாந்தி குறையும். அதே மாதிரி சுதர்சன ஹோமம் பண்ணினாலும் மாந்தி தோஷம் குறையும். மாந்தியை பத்தி நம்ம மாநிலங்கள்ல 2 பஞ்சாங்கத்துலதான் மாந்தியை பத்தி அதிகமா குறிப்பிடுறாங்க. ஒண்ணு அங்க குருவாயூரப்பன்ல போடுற பஞ்சாங்கத்துல மாந்தியை பத்தி டெய்லி குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி இங்க போடக்கூடிய கோவில் பஞ்சாங்கங்கள்ல மாந்தியை ஒரு சில இடங்கள்ல மாந்தியை பத்தி குறிப்பிடுறாங்க. மற்றபடி எந்த பஞ்சாங்கத்திலையும் மாந்தியை பத்தி அதிகமான விளக்கங்களோ குறிப்புகளோ இருக்கிறது இல்லை. அது மாந்தியை நம்ம கணிக்கிறதுக்கு அஸ்ட்ரோவிஷன் சாஃப்ட்வேரை போட்டு எடுத்து பண்ணிக்கலாம். இல்லைன்னா மாந்தி கணிதம் வந்து கொஞ்சம் இது போடுறது கொஞ்சம் இதுதான், மாந்தியை குறிக்கிறதே ஒரு இதுவா இருக்கும். அந்த மாந்தி தோஷத்துக்கு கரெக்டான பரிகாரம் வந்து கும்பகோணம் நாச்சியார் கோயில்ல இருக்கிற பர்வத வர்த்தினி சமேத சிவபெருமான கும்பிட்டு அங்க உள்ள இது பண்ணோம்னா நல்லா இருக்கும். அங்க உள்ள அதனால இப்ப அதே மாதிரி புலிப்பாணி 300ல நல்ல விளக்கம் கொடுத்திருக்காங்க. புலிப்பாணி 300 இதுல ஜோதிடம் கற்கும் மகனே, தொண்டையும் நன்கு உணர்ந்து கொள்வாயாக. சனியின் மைந்தனும் மாந்தி எனும் குளிகன் எனும் கூறப்படும் கிரகமானது லக்னத்தில் அமர்ந்தால் அச்சாதகனுக்கு நலங்களை பார்த்தால் நல்லவனை நிலம் முதலிய அது விதியும் தீர்க்கமாக அமையும் என்று கூறுக. ஆனால் தனஸ்தானமாக 2ஆம் இடத்தில் அமைய அவன் கலைகள் எனவும் கலன்கள் எனவும் நேத்திரவானம் உள்ளவன் என்றும், அதாவது கண்களின் ரோகம் உள்ளவன் என்றும் தனவரையும் செய்வோன் என்றும் மட்டுமல்லாது சொல்ல வேண்டும். புலிப்பாணி 300ல ஏராளமான விஷயங்கள் மாந்தியை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால புலிப்பாணி 300 தொடர்புகளை பயன்படுத்தி அடுத்த விதிகளை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி மாந்தி சுக்கிரனோடு சேர்ந்தா தரமான பெண்கள் தொடர்பு, மாந்தி சனியோடு சேர்ந்தா கஷ்டம், மாந்தி ராகுவோட விஷப்பீடிகை அல்லது விஷவியாதிகள், இதுக்கு பரிகாரங்கள் வந்து திருநறையூர்ல உள்ள கோயில் மட்டும்தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வெள்ளி சூனியம் வைக்கிறது மற்ற இது எல்லாமே மாந்தியினுடைய அமைப்புல தான் ஏற்படுது. கேரளாவில் இந்த இதை பத்தி இது இல்லாம மாந்தி இல்லாம எந்த ஒரு விஷயமும் சொல்றதுக்கு இல்லை. அதனால மாந்தியை பத்தி அதிகமா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் குறிப்பிடப்படுது. இதுல மாந்தி சேர்க்கை வந்து ரொம்ப துல்லியமா நம்ம ஜாதகத்தை அஷ்டவசன இல்ல ஜாதகம் போட்டுட்டு அந்த மாந்தியினுடைய இதை பார்த்து நம்ம கரெக்டா சொன்னோம்னா பரிகாரங்கள் கரெக்டா பண்ணிடலாம். அந்த பண்ணும்போது திருநறையூர் கோயிலுக்கு போய் அங்க பண்ணிட்டோம்னா மாந்தி தோஷம் தெளிவா இதாயிடும். அதே மாதிரி புஷ்பராகக்கல் அணிஞ்சு சனியனுடைய இதை சனியனுடைய சுலோகத்தை சொன்னோம்னா மாந்தி இது குறையும். இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு தான். மாந்தியை பத்தி அதிகமா
தமிழ்நாட்டில் குறிப்பிடப்படல. ஆனா மாந்தியின் மகத்துவம்னு அல்லூர் வெங்கட்ராமையர் ஒரு புஸ்தகம், தமிழ்நாட்டில் ஒரே புஸ்தகம் தான், வேற யாரும் அதிகமா போடல. இந்த புஸ்தகத்தை நீங்க முழுமையா பயன்படுத்துவீங்கன்னா இந்த புஸ்தகத்துல உள்ள குறைபாடுகள் இதெல்லாம் என்னென்ன குறைபாடுகள், என்னென்ன இது ஜாதக அமைப்பு இருந்தா எப்படி வரும் அப்படிங்கறதெல்லாம் அதுல விளக்கமா குறிப்பிடப்பட்டிருக்கு. குரு பார்க்க கோடி நன்மை, வலுவாக குரு இருந்து குரு பார்வை இருப்பின் மாந்தி கெடுபலன் குறையும். குரு பார்த்தா மாந்தியினுடைய கெடுபலன் குறையும். இது போல குரு திரிகோணத்தில் வலுவாக இருந்தாலும் தோஷம் விலகும். குருவும் சுக்கிரனும் கேந்திரங்களில் இருந்தாலும் தோஷம் விலகும். இது போல சுக்கிரனும் புதனும் இணைந்து நல்ல பலத்துடன் இருந்தாலும் கெடுபல குறையும். 1, 4, 7, 10 சுபகிரகங்களும் பாபகிரகங்களும் 3, 6, 11 இருந்தால் மாந்தியினால் கெடுதல் நேராது. சுக்கிரன் சுபராகி புதனும் பாபிகளும் சேராமல் இருவரும் பரஸ்பர பார்வையுடன் இருந்து அம்ச லக்னத்தில் சுபரும் இருந்தால் இந்த தோஷம் இருக்காது. ஒரு ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்து தசாபுத்திகளும் யோக திசையில் இருந்தால் நற்பலன்களே நடக்கும். ஒரு ஜாதகர் பிறந்த தினத்திற்கு பிறகுமும் சந்திரனும் வலுவாக அமைந்து லக்னத்தில் சுபர் இருப்பின் மாந்தி தரும் தோஷம் விலகும். சுக்கிரன் சுபராகி கேந்திரத்தில் குரு இருந்தாலும் இந்த தோஷம் விலகும். நவாம்ச லக்னத்தில் இருந்து குரு சுக்கிரன் புதன் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ இருந்தாலும் இந்த தோஷம் மாந்தி தோஷம் விலகும். நவாம்சத்தில் புதன் நின்ற ராசியில் இருந்து சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருந்தாலும் இந்த தோஷம் விலகும். இது போல நவாம்சத்தில் புதன் நின்ற ராசியிலிருந்து சந்திரன் 12இல் அமர்ந்தாலும் மாந்தியின் கெடுதல் மாறி நற்பலன் தரும். மேலும் நவாம்சத்தில் குரு நின்ற இடத்தில் 11இல் சுக்கிரன் இருந்தாலும் கெடுபலன் மறையும். இது தவிர அஷ்டவர்க்கத்தில் 6 மற்றும் 12ஆம் பாவங்களை தவிர இதர பாவங்களில் பரல்கள் உயர்ந்து இருப்பவர்களுக்கும் 3, 4, 7 பாவங்கள் பரல்கள் உத்தம நிலையில் இருப்பவர்களுக்கும் மாந்தி கெடுதல் செய்யாது. மேலும் யார் ஒருவர் மூதாதையர்களுக்கு சிரத்தையுடன் சிரார்த்தம் மற்றும் குடும்ப வழக்கப்படி வழிபாடுகள் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கும் மாந்தி தரும் தோஷம் விலகும். இது மாந்தியை பத்தி விளக்கத்தை பத்தி இது பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆமா, இந்த மாந்தியை பத்தி அவ்வளவுதான், அதிகமா நம்ம இங்க குறிப்பிட முடியாதனால அவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் மாந்தியினுடைய நிலைகள். இதுல அந்த மாந்தியின் மகத்துவம்ன்ற ஒரு நூல் இருக்கு. இதுல உள்ள நிறைய பிரசன்னமும் இருக்கு. மாந்தியின் முக்கிய அனைத்துக்கு இதுவும் பிரசன்னமா இந்த புத்தகத்துல மாந்தியின் மகத்துவம்ன்ற புத்தகத்துல நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா அதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் மாந்தியை பத்தி மொத்தம் இவ்வளவுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதனுடைய அமைப்பு அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல மாந்திய யாருமே கணக்குல எடுத்துக்கிட்டு சொல்றது இல்லை. மாந்திய அவசியம் எடுத்துக்கிட்டு சொன்னாங்கன்னா நிச்சயமா முக்கியமான சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால மாந்தியை எடுத்துக்கிட்டு சொல்றது நல்லது. மாந்தியை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இவ்வளவுதான் தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இனி அப்புறம் கணக்குக்கு போகணும். கணக்கு போடும்போது நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கணும். அந்த ஒர்க் பண்ணி காமிக்கக்கூடிய இது நம்ம போர்டு நம்மகிட்ட இல்லை. அதனால நீங்க அந்த இதை வாங்கினீங்கன்னா அதுல கணக்கு போட்டிருக்காங்க. அதுல புத்தகத்துல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் மாந்தியை பத்தி. அடுத்தது இனி ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தான் சொல்லலாம். இனி மாந்தியினுடைய இது முக்கியத்துவம் அதிகமா இவ்வளவுதான் இருக்கு இதுல குறிப்பிடப்பட்டதுல. கோச்சாரத்திலையும் லக்னாதிபதி குடிகன் யமகண்டன் காலாமிருதன் பகையை கூட்டி வரும் ராசிக்கே மாதமே மரணம் ஏற்படும் மாதமாகும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ராசி அதிபதியின் குடிகன் பாகையில் கழித்து வரும் பாகையில் கோச்சார சனி வரும் காலம் தந்தையின் மரண காலமாகும். அதுக்கு அல்லது கண்டம் ஏற்படும். லக்னஸ்புடம், சூரியஸ்புடம், மாந்திஸ்புடம் இவற்றை ஒன்றாக கூட்டி 12ஆல் வகுத்து மீதமாக வரும் ராசியின் அதிபன் எந்த ராசியை இழந்திருக்கிறதோ அந்த ராசியின் வருங்காலத்திலும் ராகனுக்கு மரணம் ஏற்படும்.
நான் சொல்றேன் சார். மாந்தி வீட்டின் கிரக பலன் 8ஆம் வீட்டின் பலனை போன்று மாந்தி இருக்கும் வீட்டின் கிரகத்தின் பலன் 8ஆம் வீட்டின் பலனை போல் தான் அமையும். மாந்தி தோஷத்தை நிலையில இருக்க மாந்தி பரிகாரங்கள் வந்து பார்வண சிராத்தம், பிண்டம் வைத்து மூதாதைகளுக்கு திவசம் செய்வது, எல் ஹோமம், எண்ணெய் ஹோமத்தை போடுவது, பிராமண போஜனம். இவைகளில் ஹோமம் பிராமண போஜனம் செய்ய முடியாதவர்கள் அரிசி, வாழைக்காய் என இவைகளை சிராத்தத்தில் கொடுக்கலாம். மாந்தி கண்டு திருநறையூர் கோவில் உள்ளது. அந்த மாந்தி குடியின் இருவரும் தனியுடன் வீட்டிருக்கிறார்கள். கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவிலில் ஒரு பகுதியான திருநறையூர் பர்வதவர்த்தினி சமேத ராமநாத சுவாமி கோவில் இந்த சன்னதி உள்ளது. இது ஒன்றுதான் மாந்திக்கு பரிகார ஸ்தலமாகும். அங்க போனீங்கன்னா அந்த குளியாதி, அப்புறம் குளியாதி ஐவர், மாந்தி தோஷம். மாந்தியை பத்தி ரொம்ப அதிகமா மனைவி ஜாதகத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் மாந்தி செவ்வாய் சேர்க்கை இருந்தா வந்து சனி பார்வை இருந்தா அந்த மாதிரி கடுமையான தோஷமா இருக்கும். கணவன் ஜாதகத்தில் 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் வந்து கணவன் தன் உறவினர் பெண்களை 41 வயதில் காதலித்து திருமணம் செய்வான்னு இருக்கு. அதெல்லாம் மாந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான நல்ல பலன்கள் குறிப்பிடப்படலை. மாந்தி 11 இருந்தா மிக சிறப்பான பலன்கள் கிடைக்குது. அதனால மாந்தியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த உத்தர காலாமிர்தம், பலதீபிகை, பிருகத் பராசர உரை, ஜாதக பாரிஜாதகம், பிரசன்ன மார்க்கம், பூர்வ புண்ணிய கர்மா, சர்வார்த்த சிந்தாமணி, ஜாதக அலங்காரம் நடராஜனுடையது, ஜாதக புஷ்பாட நிவாரணி, பரகித கணிதம் யாழ்ப்பாணம், ஸ்ரீபதி பத்ததி, ஜாதக சத்யாச்சாரியம், ஜோதிட ரகசியம், ஜாதக தேஷ்மார்க்கா, தியாகராஜ சேகரம், தேவ கேரளம், இந்த புத்தகங்கள் எல்லாம் மாந்தியை பற்றி தொடர்பு குறிப்பிடப்பட்டிருக்கு. மாந்தியை வச்சு சொல்லும் போது அதனுடைய பலன் கேரளாவில் தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. இப்ப நம்மளும் அதை பயன்படுத்தினா நல்லதுதான். இப்ப மாந்தியை பற்றி ஓரளவு இந்த விஷயங்கள் தான் நம்ம இருக்கு. அதுல இப்ப இந்த ஒரு சார்ட் ஒண்ணு, இப்ப தினசரி ராசி பலன் பாக்குறதுக்கு ஒரு சின்ன சார்ட் தரேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் இதுல இருக்கு. 12 கட்டத்துல இந்த சார்ட்டை நான் அப்புறம் எல்லாருக்கும் அனுப்பி தரேன், இல்ல இது பண்ணி தரேன். 12 ராசியில தினசரி ராசி பலன் வந்து எப்படி எளிதா சரிங்க. இந்த தினசரி ராசி பலன் இதை போட்டு விட்டோம்னா எல்லாரும் ஈஸியா தினசரி இன்னைக்கு நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கறதுல விவரம்லாம் தெரிஞ்சுக்கிட்டலாம். அந்த ஒரு சார்ட் இருக்கு, அதை பயன்படுத்திக்கலாம். அதுல தினசரி உங்க ராசியில இருந்து நீங்க 12 ராசி கட்டத்திலேயே உள்ள நட்சத்திரத்துங்களை எழுதிட்டு அதுல எழுதி வச்சுக்கிட்டு உங்க ராசியை ஒண்ணுன்னு ஆரம்பிச்சீங்கன்னா 1வது ராசி, 3வது ராசி, 6வது ராசி, 7வது ராசி, 10வது ராசி, 11வது ராசியில சந்திரன் வரும் பொழுது நன்மைகள் நடக்கும். இது தினசரி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நட்சத்திரம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி 1வது ராசியில இருந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா சரியா வரும். அதே மாதிரி 2வது ராசி, 12வது ராசி வந்து விரயம், சிறு பிரச்சனைகள் வீட்டில் அந்த மாதிரி ஏற்படுறோம். 4வது ராசி, 5வது ராசி, 9வது ராசி வந்து 50% பலன் தான் தரும். 2 காரியத்துல ஒரு காரியம் நடக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி 8வது இடம் வந்து சந்திராஷ்டிரமம் ஆயிடுது. அதனால அது இந்த சார்ட்டை போட்டுவிட்டு ஒருத்தர் 27 நாள்ல ஃபாலோ பண்ணா கரெக்டா அவங்க எந்த பேப்பர்ல உள்ள ராசி பலனோ மற்ற எதுவுமோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே இன்னைக்கு நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டலாம். அதன்படி ப்ரொசீட் பண்ணலாம். இது ரொம்ப எளிமையான ஒரு முறை. இது தினசரி ராசி பலன் பார்க்கறதுக்கு அதை பயன்படுத்தி வாசக அன்பர்கள் அனைவரும் பயன்படணும்னு நான் நினைக்கிறேன். அதனால இதுல நீங்க ஒவ்வொரு ஜோதிடருக்கும் முக்கியமான சில குணங்கள் இருக்கணும். ஒண்ணு, அவருடைய
அவரு நல்ல ஜோதிடங்களை நல்லா கற்று தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஒண்ணு பேசிக்கல. அடுத்தது புதன், அவருடைய ஜாதகத்துல புதன் சந்திரன் குரு வலுத்திருந்தா அவர் நல்ல இதுவை சொல்லக்கூடிய இது இருக்கு. அடுத்தது ஆன்மீக பலம் நிறைஞ்சு இருக்கணும். அதே மாதிரி அவரு பல விஷயங்கள்ல ஒழுக்க நெறியோட இருக்கும். இது இருந்தா அந்த ஜோதிடர் நிச்சயமா வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைக்கும். ஜோதிடர்கள் நிறைய இப்ப உள்ள ஜோதிடர்கள்லாம் அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படின்லாம் ரெண்டாவது ஜாதகம் பார்க்க வர்றவங்க நமக்கு அதிகமான நேரம் கொடுக்கறது இல்லை. கொடுத்த உடனே அந்த பலன் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப நம்ம உடனே அதனுடைய பலன்கள் பொருத்தம் பார்க்கறதுக்கு வேணா பார்த்து சொல்லலாம். மற்றதெல்லாம் சாதாரணமா டைம் எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் டைம் எடுத்து சொல்லணும். அது கால்குலேட் பண்ணி சொல்றதுக்குள்ள டைம் அவங்க கொடுக்கறது இல்லை. உடனே பலனை எதிர்பார்க்கிறாங்க. அதுக்குள்ள பலனை உடனே சொல்ல முடியாது. அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் நல்லா இதை கத்துக்கிட்டு பல அனுபவங்களை பெற்று ஒரு குருவோட இருந்து பல அனுபவங்களை கிடைச்சிக்கிட்டு பல புஸ்தகங்களை வாசிச்சு குறிப்புகளை எடுத்துக்கிட்டு அதன் மூலமா நீங்க ஜாதக பலன்களை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். யாரா இருந்தாலும் சரி, ஜோதிடத்துல 98% மட்டும்தான் நீங்க சரியான பலனை சொல்ல முடியும். ஒரு 2% பிரபஞ்சத்தின் கையில தான் இருக்கு. பிரபஞ்சம் நமக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் அந்த மற்ற 2% வெற்றியையும் நம்ம அடைய முடியும். இதை கடக ராமசாமி ஐயா அவங்க ரொம்ப தெளிவா அந்த பிரபஞ்ச சக்தியை பத்தி ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருப்பாங்க. அவருடைய அந்த 4 பக்க இதை வாங்கி தினசரி வாசிக்கலாம். தினசரி வாசிச்சா பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் கை கொடுக்கும். அது ரொம்ப உபயோகமான ஒரு நிலை. அது ராமசாமி ஐயா கொடுத்ததுல ரொம்ப ஒரு நல்ல சமாச்சாரம் இருக்கு. அதாவது அனுபவம் தான். நீங்க எவ்வளவு அனுபவமா அந்த இதுல இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் சொல்லக்கூடிய இது கிடைக்கும். அதாவது ஜாதகம் பார்க்க உங்க வீட்டுல இருக்கவங்க, உங்க பக்கத்துல இருக்கவங்க, மற்றவங்க இந்த ஜாதகங்களை முதல்ல கற்று உணர்ந்துக்கிட்டு தெளிவு பண்ணி சொல்லி அடுத்து வெவ்வேறு இதுகளை சொல்லி, அதே மாதிரி இது பொருளுக்காக இதை நீங்க அதிகமா பயன்படுத்தக்கூடாது. சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல இதை பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு வாழ்க்கையில நிம்மதி 50% பணத்துல இருக்கலாம். பட் பாக்கி 50% நிம்மதியும் தர்றது அமைதியும் இதுவும் தான். அதனால நீங்க பொருளை ஒரு பொருட்டா மதிக்காம இந்த ஜாதகத்தை உண்மையா நீங்க எவ்வளவு கத்துக்கிட்டீங்களோ, என்ன தெரிஞ்சுதோ அதை கரெக்டா செஞ்சு சொன்னீங்கன்னா நிச்சயமா அது மற்றவர்களுக்கு பயனுள்ள. இந்த மாதிரி ஒரு அற்புதமான கிரகம். இதை கரெக்டா நீங்க பார்த்து சொல்லக்கூடிய அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அது ரொம்ப பெரிய இதுவா கிடைக்கும். ரொம்ப சிக்கலான நேரங்கள்ல எல்லாம் இந்த மாந்தி எதனால தரங்கள் ஏற்படுது, எதனால பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறது இந்த மாந்தியை வச்சு நீங்க எளிமையா அதை புரிஞ்சுக்கிட்ட முடியும். அதை சொல்லி அதை இது பண்ணி நீங்க இதோட முடியுங்க. அதோட இது வரைக்கும் எனக்கு அந்த மாந்தியை பத்தி எனக்கு அல்லூர் வெங்கட்ராமையர் கொடுத்த நூல்கள், அவருக்கு கொடுத்த விளக்கங்கள், அவர் கொடுக்கக்கூடிய அந்த தொடர்புகள், ஒவ்வொரு கிரகத்தோட சேர்ந்தா என்ன பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் அதை நான் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதனுடைய ஏதாவது மாந்தி பொதுவா 12 கட்டத்துல 6, 10, 11 மட்டும்தான் ஓரளவுக்கு நன்மைகளை செய்யுது. பாக்கி எல்லா இடமுமே எந்த இடத்துல இருந்தாலும் அவ்வளவு நன்மைகளை செய்யறது இல்லை. அதனால இதோட அந்த இதுகள் எனக்கு வருது. அதனால இந்த ஜாதகம் சொல்றது நீங்க உணர்வுபூர்வமா அந்த ஜாதகத்தை உள்வாங்கி ஒவ்வொருத்தருக்கு அனுப்ப தரக்கூடிய ஜாதகத்தை உள்வாங்கி அதுக்குள்ள பலனை சொல்லும் போது அவங்களுக்கு அந்த பலன் நடக்கும். அந்த பலன் நடக்கும் போதுதான் அவங்க உங்களை வாழ்த்தும் போதுதான் அதனுடைய முழு பலனுமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க ஒழுக்க நெறியோடையும் ஆன்மீக பலத்தோடையும் அந்த ஒவ்வொரு ஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்து அவங்களுக்கு சொல்றீங்களோ, ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும், இல்ல அரை மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கொடுக்கக்கூடிய ஜாதகத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு கேள்வி இல்ல 2 கேள்விக்கு தான் பதில் சொல்ல முடியும் ஒரு நேரத்துல. மொத்த 12 கட்டங்களுக்குள்ள இதுவும் பலனும் சொல்றதுன்னா அவ்வளவு எளிமையா சொல்ல முடியாது. அது நீங்க குறிச்சு வச்சு ஒரு வாரம் டைம் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி வர சொல்லி தான் நீங்க அந்த பலனை சொல்ல முடியும். ரெண்டாவது, ஒருத்தர் ஜாதகம் கொடுத்துட்டா அந்த ஜாதகத்தை உடனே நீங்க நம்பி பலன் சொல்லிட வேண்டாம். நீங்களும் ஒரு ஜாதகத்தை உங்க போட்டு கம்ப்யூட்டர் கணிச்சு அதுக்கப்புறம் அந்த ஜாதகத்தினுடைய பலனை 2 ஜாதகம் ஒன்னா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. அதே மாதிரி திருக்கணித பஞ்சாங்கம் தான் இன்னைக்கு வாழ்க்கையில் நடைமுறையில துல்லிதமா சில விஷயங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. நான் திருக்கணித பஞ்சாங்கமும்
பயன்படுத்தியிருக்கேன். வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்தியிருக்கேன். வாக்கிய பஞ்சாங்கம் காலையில 6 மணில இருந்து கணிக்கப்பட்டு வாக்கிய லக்கணம் போட்டு பண்றாங்க. திருக்கணிதத்துல துல்லிதமா எப்ப சூரிய உதயமோ அதை பொறுத்து பண்றோம். அதனால திருக்கணிதத்துல பலன்கள் துரிதமா வர்றதா எனக்கு என்னுடைய அபிப்பிராயம். ஆமா, அதனால பலன்கள் நான் பழைய காலத்துல வாக்கிய பஞ்சாங்கம் தான் அதிக அனுஷ்டானத்துல இருந்தது. பாம்பு பஞ்சாங்கமும் ஆற்காடு பஞ்சாங்கமும் தான் அதிகமான அனுஷ்டானத்துல இருந்தது வாழ்க்கையில. அது திருக்கணித பஞ்சாங்கம் குறைவா இருந்தது. அப்ப ஒரு சமயம் ஒரு மீட்டிங் காஞ்சி பெரியவர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஜெயேந்திரர் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அப்ப எல்விஎஸ் மணியரோட நான் அங்க போயிருந்தேன். அந்த போயிருந்த போது 3 வாக்கிய பஞ்சாங்கக்காரங்க 2 திருக்கணித பஞ்சாங்கக்காரங்க வந்திருந்தாங்க. நானும் எல்விஎஸ் மணியரும் போயிருந்தோம். இன்னொரு திருக்கணித பஞ்சாங்கமும் வந்திருந்தாரு, நரசிம்மன் வந்திருந்தாரு, வாசன் பஞ்சாங்க கணிதர். பாக்கி 3 பேர் ஆற்காடு, இன்னும் 2 பேரும் வந்திருந்தாங்க, பாம்பு பஞ்சாங்கக்காரரும் ஸ்ரீரங்கம் பஞ்சாங்கக்காரரும். அங்க என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு இந்து பண்டிகைகளுடைய ஒவ்வொரு நிகழ்வையும் ஒரே நாள்ல வர்ற மாதிரி அமைச்சுக்கோங்க, மற்றபடி நீங்க அடுத்தடுத்த நாள்ல வர்ற மாதிரி எல்லாம் அமைக்காதீங்க, அதை கரெக்டா வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க, பாக்கி பஞ்சாங்கத்தை நீங்க எப்படி போட்டீங்களோ உங்க விருப்பப்படி நீங்க போட்டுங்கன்னு அவர் முடிவு சொல்லி அதை முடிச்சு வச்சார் அந்த மீட்டிங்க. அதுல இருந்து ஒரு சூரியன் ஒரு நாள்ல சாயந்தரம் நேரம் 4 மணிக்கு பின்னால ஒரு ராசிக்கு என்ட்ராச்சுன்னா அது அடுத்த நாள் தான் போடணும். அடுத்த நாள் தான் தமிழ் மாதத்துல 1ஆம் தேதின்னு அர்த்தம். 4 மணிக்கு முன்னாலே சூரியன் இருந்ததுன்னா அது முதல் நாள்ல 1ஆம் தேதியா வந்துடும். அதனால அந்த முதல் நாள் 1ஆம் தேதி, தை மாதம் 1ஆம் தேதி அப்படின்னா முதல் நாள் 4 மணிக்கு முன்னால வந்துட்டா அதைத்தான் எடுத்துக்கணும். இப்படிதான் நம்ம அவனுடைய கணிதங்களை பண்ணணும். இதுல இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே இந்த ஜோதிடர்கள் நல்ல நிலைமையில வரும். 1995ஆம் வருஷம்லாம் யாருமே இவ்வளவு தூரம் பஞ்சாங்கம், ஜாதகம் கணிக்கிறதோ ஜாதகம் கத்துக்கிறதோ அந்த மாதிரி யாருமே இல்லை. அப்ப புஸ்தகங்கள்லாம் போட்டுட்டு விற்காம நாங்க ஒவ்வொரு இடங்களா கொண்டு போய் இந்த புஸ்தகங்களை ஒவ்வொரு இதுக்காக கொடுத்தோம். அப்ப ஜாதகம் கத்துக்கினவங்க ரொம்ப ஒரு 1000 2000 இந்த கணக்குல தான் இருந்தாங்க. இப்ப இன்னைக்குள்ள நிலைமையில ஜாதகம் கத்துக்கிறவங்களே ஒரு 50,000 பேருக்கு மேல இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லயும் கிளாஸ் நடக்குது. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு குரூப்லயும் 5000 4000 பேர் இருக்காங்க. இப்ப எல்லா ரிட்டையர்டு பீப்புளும் 50 வயதுக்கு மேல உள்ளவங்க எல்லாம் கிட்டத்தட்ட இப்ப ஜாதகம் பார்க்காம எதுவும் பண்றது இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இப்ப இன்னைக்குள்ள நிலைமை நடந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் நல்ல முறையில அந்த ஜாதகங்களை பார்த்து பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு பலன் சொன்னீங்கன்னா நிச்சயமா அந்த ஜாதகர் நல்ல நிலைமைக்கு வருவார். அதே இது ஒரு ஜாதகத்துக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு நிலைமையும் சரியா இருக்கும், பலன்களும் சரியா இருக்கும். அப்ப உங்களுடைய இதை பொறுத்து தான் அந்த ஜாதகத்துடைய பலன் அமையும். ஆமா, அது கட்டங்களை நீங்க கரெக்டா பார்த்து கரெக்டா சொல்லும் போது இன்னைக்கு திருக்கணிதத்துல கரெக்டா துல்லிதமா ஒரு கிட்டத்தட்ட 98% வரைக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல பலன்களை எளிமையா சொல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருச்சு. அதனால இப்ப முன்னாலெல்லாம் பஞ்சாங்கத்துல கையில கோத்து தான் பஞ்சாங்கம் பிரிண்ட் பண்ணுவாங்க. இப்ப கம்ப்யூட்டர்லயே அடிக்கிறாங்க. 2வது, ஒவ்வொரு நாளும் ஈஸியா நீங்க லக்னத்தை போட்டு உடனே ஜாதகம் கணிக்கக்கூடிய வாய்ப்பை இப்ப உள்ள பஞ்சாங்கங்கள்லாம் கொடுத்துருக்கு. இப்ப பஞ்சாங்கத்துல வெற்றி பெறுறதுங்கிறது ரொம்ப கடினம். அதுல சீனிவாசன் பஞ்சாங்கக்காரரு இப்ப கொஞ்சம் நல்ல முயற்சியில வந்துட்டாரு. ஆனா அந்த சபரி பஞ்சாங்கக்காரரும் பண்றாங்க, பட் அந்த அளவுக்கு வரல. ஏன்னா பழமையை வாசன் பஞ்சாங்கம், ஆற்காடு பஞ்சாங்கம் அந்த மாதிரி பஞ்சாங்கத்தை பீட் பண்ண முடியல. ஏன்னா அது பழைய நேம்ல அப்படி இருக்கிறதுனால அது தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கு. எப்ப எல்லாமே திருக்கணிதமா மாறுதோ, திருக்கணித பஞ்சாங்கமா மாறுதோ, அப்ப எல்லாருக்குமே சரியா வந்துடும். எல்லாம் நல்லபடியா பலன்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிடும். இது ரொம்ப இந்த இதுகள் எனக்கு சொன்னதுக்காக, இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு இந்த ஸ்டார் அகாடமிக்கு மற்ற அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டதுக்கு. இதுல யாராவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. என்னால எது தெளிவுபடுத்த முடியும் அந்த அளவுக்கு நான் தெளிவுபடுத்தேன். நன்றி, வணக்கம். யாரு ஐயா வர்றாரா? வணக்கம், சொல்லுங்க. வேற ஏதாவது இது இருக்கா? இன்னும் நேரம் ஏதாவது வேற தகவல்கள் கொடுக்கலாமா ஐயா?
கொஞ்சம் வேகமா இருந்ததுனால குறிக்காம யாராவது குறிக்காம இருந்தா என்னை தொடர்பு கொள்ள சொல்லுங்க, நான் அதுக்குள்ள விளக்கங்கள் கொடுக்குறேன். சரி 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 9444 குறிச்சுங்க ஐயா. 9444035667. இன்னொரு நம்பர் 9443400281. இந்த 2 நம்பர் இருக்குயா. லேண்ட்லைன் நம்பர் இருக்கு 24740281. 24740281. இந்த நம்பரையும் நோட் பண்ணிக்கீங்க. அது நல்ல விஷயங்களுக்கு, நல்ல சமாச்சாரங்களுக்கு, நல்ல கருத்துக்களுக்கு என்று தொடர்பு கொண்டா அதுக்குள்ள பல வழிமுறையை நான் சொல்லித்தரேன், சொல்றேன். அதே மாதிரி யாராவது நல்ல ஆராய்ச்சியில ஏதாவது புத்தகங்கள் ரெடி பண்ணாலும் அந்த புத்தகங்களை பதிப்பிச்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். என்கிட்ட வந்து அல்லூர் வெங்கட்ராம ஐயா வந்து 25 நூல்களை போட்டிருக்காங்க நம்ம ஆனந்த நிலையத்துல. அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் மைத்திலின்னு மேடம் ஒருத்தங்க, அவங்களும் ஒரு லக்ன பாவத்திலிருந்து பூர்வ புண்ணிய கர்மால இருந்து கருட புராணம் அந்த மாதிரிலாம் ஒரு நீதி நூல்கள் எல்லாம் வந்து ஒரு 20 நூல் அவங்க போட்டிருக்காங்க. இதே மாதிரி சூரிய குமாரசாமி ஆச்சாரியார் தான் பழைய நூல்களுக்கெல்லாம் அத்தாரிட்டி. சாராவளி, பலதிபிகை, ஹோராச்சாரம், உத்தரகாலாமிர்தம், சிறை பதிப்பத்தது, அந்த மாதிரி ஒரு மணிகண்ட கேரளம், அந்த மாதிரி ஒரு 10 நூல் ஆரம்ப காலத்துல அவங்க போட்டு கொடுத்தாங்க. அதுதான் ஆனந்த நிலையத்தினுடைய பேஸ். நாங்க வந்து அந்த பழைய காலத்துல உள்ள நூல்களை எல்லாம், அரிய நூல்களை எல்லாம் பதிப்பிச்சு அதை ஆசிட்டிஸ் அப்படியே கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 100 புத்தகங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பழைய நூலை அப்படியே அசிட்டிஸ் பதிப்பிச்சு அப்படியே கொடுத்துருக்கோம். இது கிடைக்காத புத்தகங்கள் தான். இந்த நூல்கள்லாம் வாங்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை, ஒரு புத்தகத்துல ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு புத்தகத்திலையும் இருந்து வரக்கூடிய பாயிண்ட்களை நீங்க எடுத்து சொல்லும் போது, இந்த நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்து சொன்னா அதை மறுக்கிறதுக்கு யாருமே இருக்க முடியாது. ஏன்னா சாராவளியில குறிப்பிடப்பட்டிருக்கு, இதுல பராசர உரையில குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து முனிவர்கள் எழுதுனதுதான். அதனால அதுல உள்ள கருத்துக்கள் வந்து சரியா இருக்கும், பலன்களும் சரியா இருக்கும். அதனால அதை சரியா பயன்படுத்திக்கலாம். அரிய ஜோதிட நூல்கள்லாம் நாங்க வெளியிட்டிருக்கோம். எங்க பணியே வந்து இந்த தொடர்ந்து 35 ஆண்டு காலமா பஞ்சாங்கம் 11 வருஷம் போக பாக்கி 35 வருஷமா இந்த புத்தகம் போடுறது தான். பழைய நூல்களை புதுப்பிச்சு அதை மீண்டும் ஜோதிட அன்பர்களுக்கு கிடைக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நாங்க இந்த இதுவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால நாங்க ஒரு பெரிய சம்பாத்தியம் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கிடையாது. அவரே என்ன கிடைக்குதோ அதை பொறுத்தும் போதும்னு தான் நாங்க செயல்படுறோம். ஒரு சர்வீஸ் தான், ஜோதிட உலகுக்கு மிகப்பெரிய சர்வீஸை நாங்க இந்த இதுல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஜோதிட அன்பர்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க அவங்களுடைய கருத்துக்களை புதுசா ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது புத்தகமா கொடுத்தா கூட நாங்க அதை பதிப்பிச்சு தரோம். இதே மாந்தியை பத்தி திருப்பி யாராவது ஒருத்தங்க ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது புதுவிதமா ஏதாவது அடுத்ததுக்கு இது பண்ணியிருந்தா கூட அந்த ஜாதகங்களை எடுத்து கோர்வையா சேர்த்து ஒரு இதுவா கொடுத்தா கூட பதிப்பிச்சு எல்லாருக்கும் பயன்படும்படி பண்ணி கொடுக்குறாங்க. இதுதான் எங்களுடைய இது. வணக்கம் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கேட்டுக்கலாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பலன்னு சொல்லி ஒரு புத்தகம் பிரசுரிக்கிறது. நன்றிங்கய்யா, வணக்கம். நன்றிங்கய்யா, வணக்கங்க. ஒரு புத்தகம் பிரசுரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு தாய் இணைப்புல இருக்குங்கய்யா. சார் நமஸ்காரம் சார். வணக்கம் ஐயா, சொல்லுங்க சார். இப்போ இந்த மாந்திக்கு வந்து பரிகாரம் சொன்னீங்க இல்லைங்கய்யா, இந்த மாந்திக்கு வந்து பரிகாரம் வந்து சனி பகவானோட மூலம் வந்துடும். அப்புறம் வந்து கனக புஷ்பராகமா இல்ல வெறும் இந்த மஞ்சள் புஷ்பராகமா சார்? மஞ்சள் புஷ்பராகமே போதுங்கய்யா. ஓகே சார். அப்புறம் வந்து இந்த சுதர்சனம் சொன்னீங்க, இது வந்து எல்லா மாந்திக்கும் வந்து இந்த பரிகாரமா எடுத்துக்கலாங்களா? மாந்தியோட எவ்வளவு கடுமையான தோஷமா இருந்தாலும் சுதர்சன ஹோமம் பரிகாரமா எடுத்துக்கலாம். ஓகே சார், ஓகே, ரொம்ப நல்லதுங்கய்யா. தேங்க்ஸ் சார். நன்றி.
வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. ஐயா, திருவலங்காடுல ஒரு மாந்தீஸ்வரர் இருக்கு, அங்கேயும் பண்ணலாமா? மாந்தி எங்க எங்க உருவாகி புதுவா இல்ல, அங்க எங்க இருந்தா உருவாக்கி இருந்தாலும் பஞ்சபூத ஸ்தலங்கள திருவலங்காடு இருக்கு. பஞ்சபூத ஸ்தலங்கள திருவலங்காடு ஒரு ஸ்தலம் ஐயா. அங்க மாந்தீஸ்வரர் இருக்காரு, அங்க பண்ணலாமா? திருநையாரோட சென்னைக்கு நல்லா பண்ணிக்கலாம் ஐயா. ஐயா, எல்லாத்துக்கும் நம்ம மனசுதான் ஐயா காரணம். நம்ம உருவகத்துல மனசுல நினைச்சு நமக்கும் இறைவனுக்கு இடையில யாரும் இல்லையா? சரி, தாராளமா அங்கேயே பண்ணிக்கலாம், திருவாலங்காடுலயும் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றியா. கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம் ஐயா, கண்டிப்பா பண்ணிக்கலாம். பயன். வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்க. இப்போ மாந்தி வந்து பொதுவா வந்து விபத்து இல்லைன்னா அந்த ஒருவருடைய இறப்பு பற்றி கணக்கிடுவதற்கு பயன்படுதா சொல்றாங்க. ஆமா. ஆனா இது வந்து திரிஸ்புடம்ங்கிற ஒரு கணக்கு, லக்னம், சந்திரன் மற்றும் மாந்தி இந்த பாகைகளை வைத்து கணக்கிடப்படுகிறது. இந்த திரிஸ்புடம் எந்த வகையில நமக்கு உபயோகமா இருக்குங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? திரிஸ்புடம் ஐயா, அது சனி பகவானும் மாந்தியும் இது பண்ணக்கூடியவங்க தான். திரிஸ்புடம் வந்து ஓரளவுக்கு மரணத்துக்கு தொடர்பு உடையதுதான் ஐயா. அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு மரணத்தை கால்குலேட் பண்ணலாம். ஆயுள் நிர்ணய கணக்கத்துக்கு மாந்தியும் முக்கிய பங்கு வகிக்குது ஐயா. அந்த அதையும் தொடர்பு பயன்படுத்தி மரணத்தை கண்டுபிடிக்கலாம் ஐயா. முன்னாடி மரணத்தை கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு ஈஸியா. இப்போ கொஞ்சம் அல்லூர் வெங்கட்ராமையார் போட்டிருக்காரு ஆயுள் நிர்ணய கணிதம்னு. அதுல கிட்டத்தட்ட துல்லிதமா மரணம் என்னைக்கு ஏற்படும் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணியே காமிச்சிருக்காங்க. 20 உதாரண ஜாதகம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுல மாந்தியும் உடைய பங்கும் இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா சரியா வரும். என்ன புக்கு? ஆமா, தொடர்ந்து. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஓ, ஐயா வணக்கம், கேட்குதுங்களா? நன்றிங்க ஐயா. வகுப்பு மிக அருமையா இருந்தது. அவர் கேட்ட கேள்வியை தான் நானும் கேட்கதான் இருந்தேன். அவர் முன்கூட்டி கேட்டாரு அந்த மரணத்தை பத்திய விஷயத்த. அதுதான். நன்றி. நன்றி. ஐயா வணக்கம். சீனிவாசன் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. ரொம்ப அற்புதமான மாந்தியை பத்தி சொன்னீங்க. ஏன்னா மாந்தியை பத்தி நம்ம தமிழ்நாட்டுல வந்து நிறைய ஜோதிடர்களுக்கு மாந்தியை பத்தி தெரியாது. ஏன்னா தெரிஞ்சுக்க அதை நம்ம பலனுக்கு அது எடுக்கிறதே இல்லை. அடியனுடைய சந்தேகம் என்னங்க ஐயா, அப்ப 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தா பெரும்பாலும் அந்த ஜாதகருடைய அவங்க வீட்டுல வந்து ஒரு நிம்மதியின்மை அப்படிங்கிறது ஏற்படுது. தூக்கம் வர்றதில்ல, நைட் தூங்க முடியறதில்ல, கெட்ட கனவுகள் வருது. இப்போ இந்த மாதிரி ஜாதகருக்கு நம்ம வீடு மாத்தி இருக்கு சொல்றதா, இல்ல ஒரு ஹோமங்கள் செஞ்சு அவங்களுக்கு ஒரு நிவர்த்தி கொடுத்து செய்யறதா சொல்றதா? ஏன்னா 4ஆம் வீடு கடுமையா மாந்தினால பாதிக்கப்பட்டதுன்னா அந்த வீட்டுல ஒரு நிம்மதி குறையுதுங்க ஐயா. அதுக்கு என்னங்கய்யா செய்யலாம்? அது நம்ம அந்த வீட்டை உள்ள வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்கய்யா. சரிங்கய்யா. நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தா நீங்க வீடை மாத்துறது தான் பெஸ்ட். இல்லைன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ள நாட்டு மருந்து கடையில உள்ள பொருட்களை வாங்கி அதை போட்டு இதெல்லாம் பண்ணி பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டு வரணும். ரெண்டாவது நெகட்டிவாவே பேசக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்தா அந்த இடத்துல வரலாம். இல்லைன்னா ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு அந்த இடத்துல வாஸ்து சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
பெருமரணங்கள் இருந்தா கூட அந்த வீட்டினுடைய இது வந்து 4ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம அந்த வீட்டினுடைய ஜாதகத்தை பார்த்து தான் பண்ணணும். அதாவது அது வரலாறை கண்டுபிடிச்சு அதை பண்ணணும், அந்த இடத்துக்கு சரி பண்ணணும் ஐயா. ரொம்ப நன்றிங்க. நல்ல மாந்தி இருந்தா தவறுதான். கட்டாயம். ரொம்ப நன்றிங்க சீனிவாசன் ஐயா, ரொம்ப நன்றி. நன்றிங்க. இன்னைக்கு ஐயாவுடைய இதுல பேண்ட் வித் கம்மியா இருக்கிறதுனால பல பேருடைய வீடியோவை மியூட் பண்ண சொல்லிட்டோம். நண்பர்கள் யாரும் அதை தவறாக சிரமமாக எடுத்துக்க வேண்டாம். நமக்கு நோக்கம் விஷயம் கன்மையாகணுன்றதுதான். அடுத்து கேள்வி கேட்கிறவங்க ராதாகிருஷ்ணன் சொல்லுங்க. பண்ணிட்டு அவங்க விஷயங்களை கேட்கலாம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. சீனிவாசன் ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. ஐயா ஐயா வந்து மாந்தியினுடைய சிறப்பை பத்தி, மகத்துவத்தை பத்தி மிகச் சிறப்பா சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா இப்போ நீங்க சொன்ன அந்த பலதீபிகை, சாராவளி, ஜாதக அலங்காரம், ஜாதக பாரிசம், இந்த புத்தகங்கள்லாம் எங்க கிடைக்கும்? சேலத்துல பேசுறேங்க ஐயா. ஐயா இப்போ அந்த புத்தகங்கள்லாம் இங்க நிறைய இருக்கு, மலிவாவே கிடைக்குது. ஆனா அது வந்து இப்போ இந்த நூற்றாண்டு சேர்ந்தவங்களுக்கு தான் பழம் பெரும் புத்தகங்கள்லாம் கிடைக்கிறது அரிதா இருக்கு. அது கிடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா சொல்லுங்க. எங்களை தொடர்பு கொண்டா நாங்க பழைய நூல்களை அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படியே பிரிண்ட் எடுத்து நாங்க 100 வருஷத்துக்கு முன்னால உள்ள புத்தகங்களை எல்லாம் கொடுக்குறோம். சரிங்க, அதை படிச்சா புரிஞ்சுக்க முடியுமாங்க ஐயா? இப்போ ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் ஐயா கொஞ்சம் எழுத்து நம்ம வந்து இப்ப தினத்தந்தி, தினமலர், தந்தி, இது தினமணி 3 இதை பேப்பர் படிக்கிறோம். ஆமாங்க. 3 வாசகர்களும் வேற. இன்னைக்கு உள்ள எழுதுறவங்க எல்லாம் தினத்தந்தி மாதிரி எழுதுறாங்க. நம்ம கொஞ்சம் அறிவோட படிக்கணும்னா தினமலர் மாதிரி படிக்கணும். இன்னும் கொஞ்சம் அது அதிகமான கொஞ்சம் தமிழ்ல படிக்கணும்னா தினமணியை படிக்கிறோம். சரிங்க. அந்த தினமணியை படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பழைய நூல்கள்லாம். சரிங்க. உங்களை தொடர்பு கொண்டா கிடைக்கலாம், எளிமையா புரிஞ்சுக்கலாம். தமிழ்ல தானே இருக்கு, எளிமையா புரிஞ்சுக்கலாம். புத்தகங்கள் எல்லாம் ஆனந்த நிலையத்தில் விற்பனைக்கு இருக்கிறது, ஸ்டார் அகாடமியிலும் விற்பனைக்கு இருக்கு. இது இல்லாம ரொம்ப பாரம்பரியமான புத்தகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 புத்தகங்கள் கிட்ட ஸ்டார் அகாடமியில நாம PDF பண்ணி ஏத்தி வச்சிருக்கோம். அதுல நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸ்டார் அகாடமி டெலிகிராம் தளத்துல இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 புத்தகங்கள் இருக்கு, அதை பார்த்து பயன்படுத்திக்கலாம். டெலிகிராம் குரூப்ல இருக்கு. பிரிண்ட் போட்டு தரணும்னாலும் நாங்க தரோம். அதான் பிரிண்ட் புத்தகமாவே வேணுங்க ஐயா எனக்கு. அதுக்கு புத்தகமா தர்றேங்க. என்னென்ன தலைப்பு சொன்னா பண்ணி தரலாம் ஐயா, பண்ணி தரலாம். நன்றிங்க. நான் உங்களை தனியா கான்டாக்ட் பண்றேங்க ஐயா. ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. சீனிவாசன் ஐயா நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறவங்க ஐயா பாண்டி கொடுமுடி சதீஷ், அவங்க கேட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அடுத்து சரி. அடுத்து திரு மாரிமுத்து, அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்க விஷயங்களை கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வகுப்பு ரொம்ப அருமையா இருந்துச்சுங்களா? நல்லதுங்க. இப்ப மாந்தி பாத்தீங்கன்னா எந்தெந்த நட்சத்திர அதிபதிகளோட இருந்தா சொன்னீங்க, எந்தெந்த நட்சத்திரம் இருந்தா எந்த மாதிரி பலன்னு சொல்லலாமா? சரியா கேக்கு சின்ன சொல்லுங்கய்யா. சொல்லலாமா ஐயா? உங்க ஆடியோ சரியா கேட்கலங்கய்யா மாரிமுத்து ஐயா. ஐயா மாந்தியை பத்தி நல்லா சொன்னீங்கய்யா, கேக்குதாங்க? சொல்லுங்க. இப்ப வந்து மாந்தி வந்து எந்த நட்சத்திரத்துல காலத்துல இருந்தா? உங்க ஆடியோ கேட்கல. எந்த டயத்துலயா? இப்ப கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. மாந்தி வந்து எந்த நட்சத்திர சாரத்துல இருந்தா எந்த மாதிரி பலன்கள் சொல்லலாமாங்க? எந்த நட்சத்திரத்திலோட சேர்ந்துருந்தாவா சொல்லலாம் ஐயா. அதுல எல்லாம் ஒன்றும் இது இல்லை. கிரகங்கள் தான், அதாவது 9 கிரகங்கள். நம்ம வந்து 9 கிரகங்களை நம்ம மதியன்னு சொல்றோம். நட்சத்திரத்தை எந்த நட்சத்திரத்தை சேர்ந்திருந்தா அதுக்குள்ள அந்த மாந்தி மகத்துவம்ன்ற புத்தகத்துக்குள்ள உள்ள போனீங்கன்னா அதுல விவரங்கள் இருக்குயா. நம்ம 9 கிரகங்களை மதியன்னு சொல்றோம் ஐயா, 12 பாவங்களை விதின்னு சொல்றோம். இந்த தொடர்புகளை வச்சுதான் நம்ம ஜாதக பலன்களை கொடுக்குறோம்.
நீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துல எந்தெந்த நட்சத்திரத்துல சேர்ந்தா அதுக்குள்ள செவ்வாயினுடைய நட்சத்திரமா புதனுடைய நட்சத்திரமா அந்த மாதிரி கணக்குல வந்து புதனை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கணும் இல்ல. அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமா சந்திரனுடைய நட்சத்திரமா எந்த நட்சத்திரம் கேட்டு அதோட மாந்தி சேர்ந்துட்டா என்ன பலன்கள்னு பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு சூரிய நட்சத்திரம் எப்படிங்க பலன் இருக்கும்? சூரியனோட சேர்ந்தா தகப்பனாருக்கு கஷ்டம்னு அர்த்தம் ஐயா. அதே மாதிரி உங்க தொழில் வேலையிலையும் கொஞ்சம் சிரமங்கள் இது நம்ம உழைப்புலயும் கொஞ்சம் குறைச்சல் இருக்கும்னு அர்த்தம் ஐயா. அப்படித்தான் எடுத்துக்கணும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி. திரு சீதாராம சர்மா மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்க விஷயங்களை கேட்கலாம். ஐயா மாந்திக்கு பார்வைகள் கொஞ்சம் மாந்தி பார்வைகள் இதே கேள்வியே இருக்குயா. இதே கேள்வியை யூடியூப்லயே 7ஆம் பார்வை தான் மாந்தியில வந்து 7ஆம் பார்வை தான் மெயின். மற்ற 2-12 பார்வை இருக்குன்னு சொல்றாங்க. பட் அது அவ்வளவு அந்த அளவுக்கு இல்ல. பட் 7ஆம் பார்வை கண்டிப்பா உண்டு மாந்தி. அது 7ஆம். சரி, நன்றிங்கய்யா. இதே கேள்வியை யூடியூப்ல தேனியில இருந்து திரு குருசாமி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பதில் பொருந்தும். ஆமா, 7ஆம் பார்வை கண்டிப்பா இருக்கு. வேறு பார்வைகள் எதுவும் உண்டாங்கய்யா? இல்லைங்க, நம்ம ராகு கேது மாதிரி தான் மாந்தியம். அதனால நமக்கு இதுக்கு வந்து பார்வை வந்து ஒரே பார்வை தான். சரி, நல்லது. அடுத்து திரு எம் சீனிவாசன் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்க விஷயங்களை கேட்கலாம். சொல்லுங்கய்யா. வணக்கங்கய்யா. அதான் இந்த 9 கிரகங்களும் வந்து அதனுடைய காரகத்துவத்தை எப்ப வெளிப்படுத்தும் முழுமையா அப்படின்னா அதனை தசாபுத்திகள் வர்றப்ப வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்றோம். ஆமா, அதே மாதிரி இந்த மாந்தி வந்து இப்ப பொதுவா 8ஆம் இடத்துல இருந்தா கூட்டு மாறணும் அப்படிங்கிறாங்க. காரணம் இவர் எப்ப போனாலும் தனியால தான் போகணுமா? எங்கேயுமே ஒரு பேருந்துல பயணமோ ஒரு கார்லயோ பயணமோ போகக்கூடாதா? எப்ப வந்து இந்த மாந்தியோட செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காலக்கெடு எதுவும் இருக்குதா? அப்படி இல்லை. அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் 17.5 நாளிகை வந்து ஒரு கடினமான நாளிகை இருக்கியா. 17.5 வினாடிகள். சரிங்க. ஒவ்வொரு நாள்லயும் ஒரு மோசமான நிலைமை உள்ள இது வந்து 17.5 நாளிகை 17.5 வினாடி இருக்கு. அந்த 17.5 வினாடிக்குள்ள யாரு எந்த விபத்துல கூட்டு இருக்காங்களோ, நல்லவங்களா இருந்தாலும் சரி கெட்டவங்களா இருந்தாலும் சரி, நல்ல ஆயுள் பலம் உள்ளவங்களோ இருந்தாலும் சரி, அதே மாதிரி தான் கும்பகோணத்துல நடந்தது. அந்த 17.5 வினாடிக்குள்ள நடந்த சம்பவம் தான். அதே மாதிரி அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம 12 ஏஎம்னு சொல்ல முடியாது. அது ஒரு நாள்ல என்னைக்கு வருது? வினாடிகள். ஓகே ஓகே, சரிங்க. 17.5 வினாடிகள் தான். சரிங்க. அந்த நேரத்துல மாட்டிக்க கூடாது. அவ்வளவு. சரிங்க. அப்ப தினந்தோறும் கொஞ்சம் சிரமம் தான். பட் ஆமா, தினந்தோறும் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. சரிங்க, ஓகேங்க. சரி, நன்றிங்க. அடுத்து திரு பாண்டியன், அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்க விஷயங்களை கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பாண்டியன் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பேசலாம். வணக்கங்கய்யா. சொல்லுங்க. வணக்கம்யா, சொல்லுங்க. ஐயா, ஸ்டார் அகாடமி எல்லாம் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா நல்லா போயிட்டு இருக்குங்கய்யா. இப்ப சிறப்புரையாற்றின ஐயா அவர்களுக்கும் வணக்கம். இந்த மாந்தி பார்வையை பத்தி கேட்கலான்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி பதில் கிடைச்சிருச்சுங்கய்யா. அதனால மிக்க நன்றிங்கய்யா. நன்றி. நல்லது. நன்றி. பிருத்திவிராஜ் சார், வேற எதுவும் கேட்கணுமா? அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். சார் நமஸ்காரம் சார். இன்னொரு கொஸ்டின் இருக்குங்க. சொல்லுங்க. ஹலோ. அந்த அந்த கிரகங்கள் கூட மாந்தி இருக்குங்கிறத வந்து அந்த திரிகோணத்துல இருந்தாலும் எடுத்துக்கலாங்களா? இப்ப சூரியன் இருக்கு, சூரியன் மேஷத்துல இருந்தார் அப்படின்னா மாந்தி வந்து தனுசுலயோ இல்லாட்டி சிம்மத்திலயோ இருந்துச்சுன்னா அதை வந்து இணைவா எடுத்துக்கலாங்களா? கிரகத்தோட சேர்ந்தா அந்த 10 டிகிரிக்குள்ள சேர்ந்துட்டு எடுத்துக்கலாம். திரிகோணத்துல எதா இருந்தாலும், எந்த திரிகோணமா இருந்தாலும் சரி, இதுவா இருந்தாலும் சரிதான்.
திரியோணத்துல இருந்தாலும் அதை எடுத்துக்கணும் ஐயா. மாந்தி இருந்தா கெடுதல் தான் ஐயா. சரி சார், ஓகே, ரொம்ப சந்தோஷங்க, தேங்க்யூ சார். மாந்தி சேர்ந்திருந்தா கெடுதல் தான், மாந்தி சேர்ந்திருந்தா கெடுதல் தான். ஓகே சார், ஓகே 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 சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சீதாராம் சர்மா மீண்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க சார். சீதாராம் சர்மா சார், இது நான் பண்ணது ஆட்டோமேட்டிக் ஆயிடுச்சு சார். ஓ சரி, ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்து டெல்லியா, அவங்களும் ஏற்கனவே கேட்டதுனா திரும்ப எதுவும் கேள்விகள் இருக்கா? ஆமாங்க ஐயா, வணக்கம் ஐயா. இப்போ ஐயா சொன்னாங்க இந்த 17 வினாடி வந்து ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு பதில் சொன்னாங்க. இந்த தினமும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஐயா. தினமும் இருக்கு, அதாவது வாரத்தோட திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. அதை குறிப்பிடுவது அதை எப்படி கணக்கிடுவது? அதாவது எப்ப, காலையிலயா மத்தியானமா, எப்ப வரும்? அது எந்த நேரத்துல வரும், அதாவது எந்த நேரத்துல வரும்னு சொல்ல முடியாது ஐயா. அதை வந்து நம்ம கால்குலேஷனுக்கு போய் தான் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஓ சரிங்க. அது எந்த நேரத்துல வருங்கிறது கால்குலேஷனுக்கு போய் தான். அது எந்த நேரமும் வரலாம், ராத்திரி பொழுதுலயும் வரலாம், பகல் பொழுதுலயும் வரலாம். கணக்கிட வாய்ப்பு உண்டு, அது கணக்கிட வாய்ப்பு உண்டுங்களா ஐயா? உண்டு. கணக்கிடுறது அவரு கணக்கிடுறதுக்கு வேணா நீங்க சொல்லுங்க, நான் அப்புறம் தனியா போடுறோம். சரி சார். நம்ம அல்லூர் வெங்கட்ராமையருடைய அந்த மாந்தியின் மகத்துவம் புத்தகத்திலே அந்த மாந்தியோட வீரியமுள்ள அந்த நேரத்தை கணக்கிடுறதுக்கான கால்குலேஷன்ஸ் இருக்கு. அது வேணா நாங்க பிடிஎஃப் எடுத்து ஸ்டார் அகாடமில போடுறோம். நம்ம ஐயா சிதம்பரம் ஐயா அதை கொடுப்பாங்க, போடலாம். இதுலயே கொஞ்சம் போட்டீங்கன்னா ரெஃபர் பண்ண ஈஸியா இருக்கும் சார். ரொம்ப நன்றி. நன்றி 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 நன்றி. அடுத்து திரு தண்டபாணி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்க எங்களுக்கு கேட்கலாம். ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேக்குது, பேசலாம் பேசலாம். சொல்லுங்க ஐயா. வணக்கங்க, நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வர்றேங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன். நீங்க மாந்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்கங்கும்போது தான் நான் ஆன் பண்ணேன். பட் இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு மாந்தி டெய்லி எந்த டைமுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? மாந்தி வேலை டெய்லி எந்த டைமுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? டெய்லியா? அது இதை பொறுத்து கால்குலேட் பண்ண, பகல் பொழுது நாளைக்குன்றது வச்சு பஞ்சாங்கத்துல போட்டு அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி நன்றிங்க ஐயா, நன்றிங்க. அடுத்து குளிகை நேரத்தையே எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஓகே ஓகே, சரிங்க ஐயா. குளிகை நேரம் மாந்தி, சரிங்க, எடுத்துக்கலாம். அடுத்து திரு விஜய் ஸ்ரீனிவாசன், அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்க விஷயங்களை கேட்கலாம். ஐயா நமஸ்காரம். சொல்லுங்க. நமஸ்காரம் ஐயா. இல்ல மேல அம்மா. ஹலோ மாந்தி வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்துல எந்த 3 நட்சத்திரம் நல்லது மாந்தி இருந்தால் நல்லது பண்ணுமா, இல்ல ஒன்லி சதய நட்சத்திரத்தை மட்டும் நல்லது பண்ணுமா? அப்படி அந்த எல்லாமே ராகுடைய நட்சத்திரம் தானேயா? ஆமா, ராகுடைய நட்சத்திரத்துல மாந்தி வந்து விஷக்கடி தானே. சனியோட நட்சத்திரம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. சனியோட நட்சத்திரம் எது? திருவாதிரை, சுவாதி, சதயம். ஐயா இது 3மே ராகுடைய நட்சத்திரம். ராகுடைய நட்சத்திரம் ஐயா. ஆமா, ராகுவோட நட்சத்திரம். ராகுக்கு எப்ப பலன் சொன்னாலும் சனியை வச்சுதான் பலன் சொல்லுவோம். ராகுடைய நட்சத்திரத்தில் நீங்க விஷக்கடிகை தான், அது மாந்தி சேர்ந்தா அது விஷக்கடிகை தான். ஓகே, அதாவது விஷமான ஒரு நிலை தான். ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி. சரி, நிறைவா அன்மியூட் பண்ணிருக்கிறது திரு ஜெகதீஸ்வரன். அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்க விஷயங்களை கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணி. ஐயா ஸ்டார் அகாடமி சீனிவாசன் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். ஐயா ஒரு சின்ன சந்தேகம். அதாவது இப்ப சந்திரன் நாடிக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து மாந்தியை தொடர்பு கொள்ளும் போது மரணத்துக்கு ஒப்பான கண்டம் வரும்னு நம்ம படிக்கிறோம். இதே இது கோச்சாரத்துல மாந்தி மேல எந்தெந்த கிரகங்கள் வரும்போது சங்கடமான சூழ்நிலைகள் நிலவும்? ஏன்னா அது கோச்சாரத்துல சனி வருஷ கிரகங்கள் மாறும்போது
ஏதாவது பாதிப்பு இருக்குமா ஐயா? கோச்சாரத்துல மாந்தியோட அது சில கிரகங்கள் குரு புதன் சுக்கிரன் சேரும்போது ஒன்றும் பாதிப்பு வராதுயா. அதே மாதிரி குருவுடைய பார்வை இருக்கும்போது மாந்தி பாதிப்பு வராது. சனியினுடைய பார்வை இருக்கும்போது கொஞ்சம் கூடுதலா இருக்கும். மற்றபடி மற்ற கிரகங்களுக்கு பெரிய சுக்கரனோட இருந்தா கொஞ்சம் சுக்கரன் பார்வை இருந்தா தப்பு தான். மற்றது தனிப்பட்ட கிரகங்கள் இருந்தா கூட்டு கிரகம் குரு எல்லாம் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு பார்வை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை வராது. மற்றபடி அது சனியோட இருந்தா தப்பு தான் ஐயா. ஏன்னா சனியுடைய ஏற்கனவே அதனுடைய தோஷத்தை குறுக்கத்தான் செய்யும். நன்றிங்க நன்றி. சரிங்க, கிட்டத்தட்ட இப்ப நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். அன்பர்கள் அனைவரும் இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்று மாந்தியின் மகத்துவம் குறித்து ஐயா நமக்காக நேரம் ஒதுக்கி சிறப்புரை நிகழ்த்தியிருக்காங்க. உங்கள் அனைவரின் சார்பிலும் ஸ்டார் அகாடமி சார்பிலும் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை இதே போன்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி ஐயா.